Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான கிரான்பெரி கேசரி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நிறைய நமக்கு தேவையான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக அதில் பார்க்கும்போது சுகர் லெவலை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட ஹார்ட்டை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு உண்டு பண்ணும். ஸோ நம்ம இது போல் ஏதோ ஒரு வகையில் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபுட்டில் ஆட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இதுக்காக 1/2 கப் அளவுக்கு கிரான்பெரி எடுத்துக்கிறேன். இது ட்ரை தான். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்டும் நமக்கு கிடைக்கும். இது நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். அடுத்து இது கூட ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி நைஸாக பேஸ்ட் போல் அரைச்சிக்கிறேன். இது இருக்கட்டும். இதுக்காக 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு நம்ம வடிகட்டி திரும்பவும் அதை கொதிக்க வைக்கலாம். இது கொதித்து வரும்போது இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க கிரான்பெரி பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சமாக அந்த வெல்லம் சிரப்போடு சேர்த்து கொதித்து திக்காக வரும். இந்த அளவுக்கு நமக்கு திக்கான சிரப்பாக இருக்கும். இது இருக்கட்டும். அதுக்குள்ளே நாம் மற்றதை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு கடாய் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அது நெய் நல்லா மெல்ட் ஆன பிறகு அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு கிரான்பெரி ஆட் பண்ணி நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணி ஒரு தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அது கூடவே சாப் பண்ண பாதாம்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் வறுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் கேஷ்யூ கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நட்ஸ் நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது உங்களோட விருப்பம் தான். ஆனால் பாதாமோ கேஷ்யூவோ இது போல் வறுத்து ஆட் பண்ணும்போது கேசரி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கிறிஸ்பியாக இருக்கிற தொட்டு இப்போ இதையும் நாம் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே நெய்யில் 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன். அது நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அப்படியே ரவை வேகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எடுக்கிற ரவை அளவுக்கு டபுள் த அமௌண்ட் வாட்டர் ஆட் பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இது நல்லா நமக்கு வெந்து வந்துடும். இது வெந்து நல்லா தண்ணி வடிஞ்சு வரும்போது 2 ஏலக்காய் நான் தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் பவுடர் இருந்தால் நீங்கள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுப்போ நல்லா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரவை நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வெல்லம் கிரான்பெரி சிரப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது மிக்ஸ் பண்ண பிறகு நமக்கு இந்த கலரில் கிடைக்கும். இப்போது நான் தேவையான அளவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருக்க கிரான்பெரியும் பாதாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான கிரான்பெரி கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இது போல் ஒரு முறை செஞ்சு கொடுங்க. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். கிரான்பெரி கொஞ்சமாக புளிப்பு தன்மையோடு இருக்கும். ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் இதில் ஆட் பண்ணியிருக்கிற வெல்லம் மீடியமான ஸ்வீட்னஸ் தான் இருக்கும். நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஸ்வீட்னஸ் சாப்பிடுவீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட்னஸ் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் சுவையாக இருக்கணும்னா ஜஸ்ட் குக் வித் லெமன் கேர். இதுதான் நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.